திரை விமர்சகர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள். வணக்கம் சார். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். போன வாரம் அதுக்கு முந்தின வாரமும் தமிழ்நாட்டில் நிறைய ஷார்ட் பட்ஜெட் மூவிலாம் வந்து ரிலீஸ் ஆச்சு தேட்டரில். எதுவுமே ஓடலை, வாஷ் அவுட் ஆயிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு மலையாள படம் மஞ்சமேல் ஒரு பாய்ஸ்னு சொல்லிட்டு ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு மக்களும் அந்த படத்தை தான் விரும்பி பார்க்குறாங்க. இதில் என்ன கேள்வி எழுது அப்படின்னா, நல்ல கதை அம்சம் இல்லை அப்படிங்கிறதால மக்கள் போய் பார்க்கறது இல்லையா, இல்லை ஷார்ட் பட்ஜெட் மூவினாலே தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்காதுன்னு அவங்களே யூகத்தில் போய் பார்க்க மாட்டேங்கிறாங்களா? இல்லை, ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மலையாளிகளும் தமிழர்களும் ரசனையில் வித்தியாசப்படுறவங்க. ஓகே. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா நடிகர்களுக்கும் முதலமைச்சர் ஆகணும், கட்சி தொடங்கணும்னு ஆசை வரும். ஆனால் மலையாளத்தில் பார்த்தீங்களா, 2 பேருக்கு 2-3 பேருக்கு வந்துச்சு. அந்த ஆசை ஆரம்பத்திலே கசிங்கி போச்சு, இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா திலீப் குமார் இருக்கட்டும், சத்யன் இருக்கட்டும், மம்முட்டி இருக்கட்டும், அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. அவளை இதுக்கு நாங்கள் கேரளாவில் திருவனந்தபுரத்தில் கொச்சின்லாம் ஷூட்டிங் போகும்போது, ஓ ஷூட்டிங் தானே இன்னும் மட்டும் போயிட்டுருப்பான். ஆனால் இங்கே அப்படி இல்லை. உட்காந்து வேலை வந்துட்டு வேலை போய் போகிறவங்க கூட உட்காந்து வேடிக்கை பார்த்துருவான் சினிமாவை. அதனால் நமக்குள்ள ரசனையே வித்தியாசமான ரசனை தான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மலையாளத்தில் வந்து இப்போ அந்த படம், அதாவது யாருமே தெரிஞ்ச மூஞ்சி கிடையாது. சரி. டைரக்டர் முதற்கொண்டு அவர் கூட நம்ம ஊருக்கு தான், சிதம்பரம் ஒருத்தர். அவர் அந்த படம் எடுக்கும்போது இப்போது அதே கதைக்கரு தான் நம்ம 20 வருஷம் முன்னாடி குணான்னு சொல்லி எடுத்துட்டார் நம்ம கமலஹாசன். அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி இல்லை. காரணம் வந்து இங்கே வந்து ஐட்டம் சாங்கு, காமெடி, அப்புறம் வந்து ஒரு சென்டிமெண்ட்டு, அது இதுக்கு மேலே ஆக்ஷன்ஸ் இவ்வளோ. அதாவது நம்ம வந்து எப்படின்னா ஊறுகாய், அப்பளம், பொரியல், அவியல், அப்பளம், வடை, ஸ்வீட்டு, பாயசம், இப்படி இலை முழுக்க இருக்கணும். அது தமிழன் சாப்பாடு. ஆனால் இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சின்ன பிஸ்கட்டு சாப்பிட்டுட்டு அவங்க கூட போயிடுவாங்க. நீங்கள் ட்ரெயின்லேயே இந்த வித்தியாசத்தை பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேருந்து சென்னையிலேருந்து போகிற தெற்கத்திய ரயிலில் பார்த்தீங்கன்னா ஒரே தீவனமாக இருக்கும். ஆனால் அதே திருவனந்தபுரம் மீல் பாருங்கள், சத்தமே இருக்காது. அவ்வளோ சைலண்ட்டாக சாப்பிட்றது கூட கையில் விட்டாது, அந்தளவு சாப்பிட்ருப்பாங்க. நமக்குள்ளே பக்கத்து மாநிலம் தான். கேரளத்துடைய அணுகுமுறைக்கு நம்ம அணுகுமுறைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் அவங்க அந்த படங்களை, அதாவது குணா போன்ற படங்கள் 25 வருஷம் முன்னாடியே வந்து பேசப்பட்டது, வருமானம் வரல. அது கமலஹாசனுக்கு தெரியும், அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தார். ஆனால் அப்போ அந்த நேரத்தில் கொஞ்சம் அரசாங்கம் கமலஹாசனுக்கு கொஞ்சம் ஆதரவாக இருந்துச்சு. அங்கே 45 நாள் படம் எடுக்க அனுமதிச்சாங்க. இங்கே மலையாளிக்கு அது அனுமதிக்கலை. மொத்தமே 4 நாள் தான் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அனுமதிச்சிருக்காங்க. அதில் ஒரு 2 நாள் ஷூட் எடுத்திருக்காங்க. 2 நாள் ஃபோட்டோஸ் எடுத்து அது அப்படியே போய் கேரளாவில் போய் செட்டே போட்டு தான் அந்த படத்தை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுடைய, அதாவது எப்போவுமே விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, உழைப்புக்கு இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக கூலி. உழைப்பு தன்னை மெய் வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால் அவங்களுக்கு உழைப்பு கிடைச்ச வெற்றி. மிஞ்சி போனால் ஒரு 5 கோடி ரூபா இல்லை 2 கோடி கிட்ட ஆகிருக்கும். இன்றைக்கு வரைக்குமே 50 கோடி கலெக்ஷன் பண்ணிச்சு அந்த படம் மஞ்சமேல் பாய்ஸ். அதனால் இங்கே இப்போவும் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. இது உங்களுமே ஆட்கள் பேச இன்னும் நிறைய கூட்டு ஆகும். இதில் ஏன் நம்ம படங்கள் ஓடலை, சின்ன பட்ஜெட் படங்கள்னு சொன்னால், சின்ன பட்ஜெட் படங்கள்லையும் லவ் டுடே ஓடத்தான் செஞ்சுது. அந்த பிரதீப் ரவிச்சந்திரன் யாருன்னு தெரியாது, பிரதீப் ரங்கநாதன். அப்போ அந்த படம் நல்லா இருக்க படத்தை ரசிக்க தான் செய்கிறாங்க. நான் வந்து தினம் ஒரு வாரத்துக்கு 7 படம் 6 படம் தொடர்ந்து பார்க்குறேன். அந்த 7 படத்தில் பார்த்தீங்கன்னா 7 படமே புதுசாக வருவாங்க. எல்லாருமே மாடர் த்ரில்லர் இதைத்தான் எடுக்கிறாங்க. ஒரே மாதிரி கதைக்களம் எடுக்கிறாங்க, ஒரே கதைக்களம். ஆனால் சமீபத்தில் பார்த்தா எல்லாமே ஒரே கதை அமைப்பு கொண்டு தான் இருக்குது, காட்சிகள் வேற தவிர. அதனால் அதுதான் சோர்வு அடைஞ்சிடறாங்க. நம்ம தமிழர்கள் சோர்வு அடைஞ்சு பழைய படத்தை குறைஞ்ச கட்டணத்தில் பார்க்குறாங்க. ஒன்று, குறைஞ்ச கட்டணத்தில் பழைய படங்கள். இதே புதிய படங்கள் கொஞ்சம் 100 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் டிக்கெட் இருந்ததுன்னா மினிமம் ஆட்கள் வரத்தாங்க செய்வாங்க. ஏன்னா எல்லாருமே நடிகைகளை நம்பி வர்றவங்க அல்ல. அதுக்கு நம்ம தியேட்டர் அதிபர்களும் ஒரு காரணம். இன்னொன்று, நடிகர் கமல்ஹாசன் சார் கூட எந்த நடிகை நடித்தாலும் அவர் கூட சேர்ந்து கிசுக்கிசுக்கப்படுறாங்க. அது என்ன காரணத்தினால? இல்லை, அது அவருடைய படங்களை பார்த்தாலே தெரியும். அதாவது பொதுவாகவே ரஜினியும் கமலுக்கும் என்ன வித்தியாசம்னா, ரஜினிகாந்த் படங்கள் வசூலில் இமாலயஸான புரியுது. கமல்ஹாசன் படங்கள் மினிமம் இன்கம் கூட வராது. ஏன்னா காரணம் கிஸ்ஸிங் சீன்ஸு, பின்னால் கடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். நீங்கள் இப்போ சமீபத்தில் வெற்றி பெற்ற விக்ரம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லவே இல்லை.
சரிங்க. அதனால தான் படம் ஓடிச்சு. அந்த மாதிரி காட்சிகள் இருக்கிறதுனால மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை நடிகர் கமல்ஹாசனாவே அப்படிதான்னு திரையுலகில் முத்திரை குத்திட்டாங்களா? முதல்ல அது வந்து அவர் வந்து அட்வான்ஸாக திங்க் பண்ணுவார். இன்னும் ஒரு 30 வருஷம் கழித்து எடுக்க வேண்டிய படத்தை 30 வருஷம் முன்னாடியே எடுத்துருப்பார். ஆமாம். அப்படி ஒரு வித்தியாசமான புதுமை என விரும்பி கமல்ஹாசன். அதே மாதிரி அவரும் வந்து இந்த மேரேஜ், கற்பு இதெல்லாம் வந்து பெருசாக நினைக்க மாட்டார். ஒரே பெட்டில் இந்த பக்கம் ஒரு நடிகை, இந்த ஒரு பக்கம் இன்னொரு நடிகை போட்டு நடித்த ஒரே ஆள் தமிழ் படத்தில் கமல்ஹாசன் தான். அந்த துணிச்சல் யாருக்கும் வராது. அந்த துணிச்சல் மக்களால் அங்கீகரிக்கப்படலைங்கிறதான் விஷயம். அதாவது பழக பழக பாலும் புளிக்கும், அதுவுமே பழக எல்லாம் சரியாக போகும், அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் சரியாக போகுங்கிற மாதிரி தான் அவரும். ஒன்றை இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும். அந்த இழக்கிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க தான் சினிமாவுக்கு வருவாங்க. இப்போ நடிகர் கவுண்டமணி அவர்கள் வந்துட்டு ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. சில விஷயங்கள் வெளியாகுது. என்னன்னா, அவர் படத்தில் கமிட் ஆகிட்டாருன்னா எந்த நடிகரும் அடுத்த படத்தில் நடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிஷன் போடுவாராமே, அது உண்மைங்களா? இல்லை. அதாவது இது வந்து கவுண்டமணிக்கிட்ட இருந்து வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். புரட்சியில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்துச்சு. ஓ சரி. தன்னுடன் நடித்த ஜெயலலிதா மற்றவங்களோட நடிக்கக்கூடாது, தன்னுடன் நடித்த நடிகை லதா மற்றவங்க நடிக்கக்கூடாது, தன்னுடன் ஜோடியாக நடித்த மஞ்சுளா மற்றவங்க நடிக்கக்கூடாது, தன்னுடன் ஜோடியாக நடித்த சந்திரகலா மற்றவங்களோட நடிக்க முடியாதுங்கிறதுலாம் அது வந்து மைனஸும் இருக்குது, ப்ளஸ்ஸும் இருக்குது. ப்ளஸ்ன்னா ஒரு வேவ் லென்த்து கரெக்டாக இருக்கும். ஒன்று இவர் புரட்சியில் எம்ஜிஆர் வந்து மிகைப்படுத்தப்பட்ட நடிக்க மாட்டார், இயல்பாக நடிப்பார். அப்போது கூட நடிக்கிறவங்களும் அவங்க இந்த இயல்பான நடிப்பை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். ரெண்டாவது அவர் வந்து அட்லீஸ்ட் சேர்த்து 40 நாள் அவங்களெலாம் ஷூட்டிங் கொடுக்க மாட்டார். திடீர்னு பார்ட் டைம் பாலிட்டிஷியன் படத்தில் எம்ஜிஆர். அப்போ அவர் திடீர்னு கால் ஷீட் கொடுப்பார். அப்போ அந்த கால் ஷீட்டுக்கு ஏற்றபடி இந்த நடிகையும் கால் ஷீட் கொடுக்கணும். அப்போ அவங்க வேறு படம் நடிக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் தவிர மற்ற அதேமாதிரி தான் கவுண்ட முடியும். தன்னுடன் நடிக்கும்போது ஷர்மிலி, வாசுகி இந்த மாதிரியானவங்க வந்து தனக்கு கம்பேக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதானே தவிர வேற ஒன்றும் இல்லை. இப்போ கவுண்டமணி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் 10 படம் நடிப்பார், 2 நாள் பிடிப்பார். இப்போ இந்த ஷர்மிலி வந்து அவங்களே பேட்டியில் சொல்லியிருக்காங்க, என்னை வந்து வேறு படத்தில் நடிக்க வைக்க விடலை, அதனால் என்ன இஷ்டம் தான். ஆனால் அது நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா ஒரு 1500 ரூபா வாங்கிட்டு இருந்த குரூப் டான்ஸர் ஷர்மிலிக்கு 25,000 சம்பளம் வாங்கி கொடுத்து கவுண்டமணி தான். அவன் ஷர்மிலிலாம் யார் ஷர்மிலிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணதும் கவுண்டமணி தான். அதாவது தனக்கு பிடித்தமான தனக்கு ஏற்ற நடிகை நடிக்க வேண்டுமென்னு கவுண்டமணி சொன்னாலும் சரி தான், அது கமல்ஹாசன் சொன்னாலும் சரி தான், எம்ஜிஆர் சொன்னாலும் சரி தான். இது கவுண்டமணி மட்டும் ஏன் தனிமைப்படுத்துறீங்க? இல்லை, இந்த மாதிரி அவரை பற்றி செய்திகள் ரீசெண்டாக வெளியாச்சு. ஸோ அது உண்மையாக இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட கேட்டேன். இல்லை, ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலையும் ஒவ்வொரு என் கோவை செலவு நடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சமயத்துலையும் ஒவ்வொரு நடிகை நடிச்சிட்டு இருக்காங்க.